என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா வந்து கேளியா? கூடவே இருந்து வேலை வாங்காம எங்கேயா போய் தொலைஞ்ச? உன் ஆளுங்க வேலை செஞ்ச லட்சணத்தை பாரு. பொறுப்பா வேலை செய்வாங்க நம்பிதான் லேடி போலீஸ் அனுப்ப சொன்ன. இல்லன்னா வேற ஸ்டேஷன்ல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு. இந்த வேலைக்கு உன்ன போய் நம்பின பாரு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். நீயே ஒரு அரகுறை, எதையும் உருப்படியே செய்ய தெரியாது. உன் ஆளுங்களும் உன்ன மாதிரி தானே இருப்பாங்க. மயிலு, என்ன இதெல்லாம்? என்ன அசிங்கப்படுத்தணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த? இல்ல சார், நான் வேணும்னே. நீ எந்த விளக்கமும் சொல்ல வேணாம். எப்படி நடந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஐபிஎஸ் மண்டைக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த எண்ணத்தோடய நடந்திருப்ப. உன் புத்தி எல்லாம் அதே எண்ணத்திலே இருந்ததுனாலதான் வேலையில கவனம் இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க. பொருளை எல்லாம் எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண வேலை. அதை கூட ஒழுங்கா செய்ய முடியாம நீ எல்லாம் ஐபிஎஸ் என்ன கிழிக்க போற? குருமூர்த்தி மேடம், உங்க பஞ்சாயத்து எல்லாம் ஸ்டேஷன்ல போய் வச்சுக்கோங்க. சாருக்கு காசில இருந்து சாமியாரு பூஜை செஞ்சு கொடுத்த பொம்மை இது. இத குடுக்கறதுக்காகவே சாமியாரோட சிஷ்யன் பிளைட்ல வந்துட்டு போனாரு. இந்த காமதேனு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாருக்கு மேல மேல ப்ரமோஷன் கிடைச்சு சார் டாப் லெவலுக்கு வந்தாரு. பணமும் கொட்டேன்னு கொட்டிச்சு. இதோட ராசியால தான் எல்லாம் நல்லதும் நடந்துச்சுன்னு சாருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. இது வீட்ல இல்லனா சார் துடிச்சு போயிடுவாரு. இதுக்கு காரணமானவங்கள அவர் என்ன செய்வார்னே தெரியாது. உங்க ஸ்டாஃப் அலட்சியமா வேலை செஞ்சதுனால இதை உடைச்சிட்டா. இது எனக்கு பழைய மாதிரி வேணும். நீ என்ன பண்ண போற? நடந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். காசியில எந்த சாமியார்ட்ட வாங்குனீங்கன்னு சொல்லுங்க, நான் வேணா பேசி வாங்கி கொடுத்துறேன் மேடம். அந்த செலவை கூட நானே ஏத்துக்கிறேன் மேடம். எந்த சாமியாருக்கு அட்ரஸும் போன் நம்பர் இருக்கு? நீ பேசி வாங்கி தரதெல்லாம் சரியா வராது. இதோட விலை 18,000 ரூபாய். அங்க இருந்து வர வைக்கிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆகும். மொத்தம் 30,000 ரூபாய் கொடுத்துரு. நான் அந்த பொம்மையை வர வச்சுக்கிறேன். சரிங்க மேடம். உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? 100-200 தான் இருக்கும் சார். பரமர, நீங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா? எங்க வீட்டுல காலையில வர்றப்ப 20 ரூபா கொடுத்தாங்க 2 டீ குடிக்க சொல்லி. 2000 இருக்கு. இந்தாங்க, இதுல 12,000 ரூபாய் இருக்கு. மீதியை உங்க அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். மறக்காம அனுப்பிடியா? இதுக்கு மேல ஒரு சின்ன கிளிப்பு கூட உடையாம உன் ஆளுங்களை வேலை செய்ய சொல்லு. அப்புறம் உன் கணக்குல தான் நஷ்டீடு ஏறிட்டே போகும். சொல்லுங்க. அட போங்க, நீங்க வேற. இவங்களோட மல்லு கட்டுறதே பெரிய வேலையா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நாயில, மேடம் சொன்னதை கேட்டல்ல. இனிமேலாவது வானத்துல மிதக்காம வேலையில கவனமா இருக்க பாரு. ஏதாவது உடைஞ்சது நஷ்டீடு நான் கொடுக்க போறது இல்ல, நீ தான் தண்டாளவனும். தபாரு, இப்ப நான் கொடுத்தனே அந்த காசு கூட என் காசு இல்ல. மாசம் உன் சம்பளத்துல இருந்து பிடிக்க போற காசு. எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்த உனக்கு நான் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இதுதான். நீ பொருளை உடைக்க நஷ்டஈடு கூடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீ வெறுங்கையோட தான் வீட்டுக்கு போகணும். சம்பளம் ஏதாவது மிஞ்சினும்னா ஒழுங்கா பொருளை உடைக்காம வேலையை செய். பரமர, பத்திரமா பாத்துக்கங்க. ஆண்டவர் கொடுத்த பணத்தை மயில் கிட்ட வசூல் பண்ணிடுவாரு. நான் கொடுத்த 2000 நான் யாருக்கிட்ட வசூல் பண்றது? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கும் நானே கூலி கொடுக்கற மாதிரி பண்ணிட்டியே. 7 குண்டல வாடா,
அப்ப என் பணம் கோவிந்தா கோவிந்தா தானா? மயிலு இந்தா. எனக்கு வேணாம்க்கா. இங்க பாரு, இது அந்த அம்மா கொடுத்த டீ இல்ல, நான் காசு கொடுத்து வாங்கினேன். குடி. அதுக்கு இல்லக்கா, எனக்கு டீ குடிக்கணும்னு தோணல. நாள் முழுக்க வேலை செஞ்சிருக்க. குடி மயிலு, அப்பதான் கொஞ்சம் தெம்பா இருக்கும். குடி. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இவ்வளவு டல்லா இருக்க? சார்லாம் உன்னை திட்டுறது ஒண்ணும் புதுசு இல்லல்ல. இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா அந்த அம்மா உன்னை சேர்த்து திட்டிடுச்சு. இன்ஸ்பெக்டரோ பெரிய ஐயோட பொண்டாட்டியோ மேல இருக்கிறவங்க கிட்ட பாட்டு வாங்குறது தான் நம்ம தலையெழுத்துன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு வருத்தப்படுற? நான் அதை நினைச்செல்லாம் வருத்தப்படலக்கா. கோச்சிங் சென்டர்ல இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அது ஒரு பிராக்டிஸா இருக்கும். அதை கண்டிப்பா நான் அட்டென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்ப முடியாம போயிடுச்சுக்கா. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்பி சார் கூட நான் ஐபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றத எப்பயும் பாராட்டிதான்க்கா பேசுவாரு. ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு. அவர் கூட இந்த தடவை எனக்கு சப்போர்ட் பண்ணலக்கா. அப்ப கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நான் எப்படியாவது எக்ஸாம் எழுதிருவேன்னு நம்பினேன்க்கா. என் நம்பிக்கை பொய்யடிச்சுக்கா. மயிலு, மணி 5 தானே ஆகுது. இப்ப போனா எழுத முடியாதா? 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிரும்க்கா. அவங்க என்ன கவர்மெண்ட் எக்ஸாமா நடத்துறாங்க? எல்லாரும் ஒரே நேரத்துல எழுதுறதுக்கு. அவங்க பிரைவேட்டா நடத்துற எக்ஸாம் தானே, அது எப்ப வேணா நடத்தலாம்ல. நடத்தலாம்க்கா. ஆனா எனக்கு மட்டும் தனியா சலுகை காட்டின மாதிரி ஆயிடும். அது மத்தவங்களுக்கெல்லாம் உறுத்தலா இருக்கும். அதோட எல்லாரும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எழுதுனா எல்லா கேள்விக்கும் தெரிஞ்சே நான் எக்ஸாம் எழுதின மாதிரி ஆயிடும். இதெல்லாம் சரியா வராதுக்கா. நீயே இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற மயிலு. நீ ஒண்ணு பண்ண, நீ நேரா அகாடமி போ. உன் சூழ்நிலைய சொல்லி தனியா எக்ஸாம் நடத்த முடியுமான்னு கேளு. மத்தவங்களுக்கு சந்தேகம் வரும்னா வேணும்னா வேற கொஸ்டின் பேப்பர் கொடுக்க சொல்லி எழுதிட்டு வா. நான் போய் கேட்டா ஒத்துப்பாங்களாக்கா? ஒத்துப்பாங்களா இல்லையாங்கிறதுல அவங்களோட முடிவு. அத பத்தி நீ ஏன் யோசிக்கிற? எழுத முடியலன்னு புலம்புறத விட ஒரு வாய்ப்பு கேட்டு பாக்குறதுல தப்பு இல்லையே. இன்னும் என்ன மயிலே யோசிக்கிற? கவர்மெண்ட் நடத்துற ஐபிஎஸ் எக்ஸாம்ல நீ இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்கவே முடியாது. ஆனா ட்ரைனிங் கொடுக்கற அகாடமி எக்ஸாம்ல இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமோன்னு பின்னாடி யோசிக்கிறத விட ஒரு கல் எரிஞ்சு பாத்திருந்தா நான் சொல்றேன். சரிக்கா, நீங்க சொன்னதும் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்க. நான் போய் அவங்கள கேட்டு பாக்குறேன். அக்கா, இங்க நம்மளுக்கு வேலை முடிஞ்சுதா? நம்ம கிளம்பலாமா? அதான் சாமான்லாம் ஏத்திட்டு லாரி கிளம்பிடுச்சு. குருமூர்த்தி சாரும் கிளம்பிட்டாரு. இன்னும் இங்க எதுவும் வேலை இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அப்படியே இருந்தாலும் அத நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. பரமன் சார் கேட்டாலும் நான் சொல்லிக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. சரிக்கா, நாங்க பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். வரேன். ஓகே மயிலு, கிளாஸ கொடு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. இப்படி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும்னு எனக்கு தோணவே இல்லக்கா. சரியான நேரத்துல எனக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லிருக்கீங்க. தேங்க்ஸ்க்கா. நான் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். உள்ள வரலாமா சார்? வாங்க மயில, சொல்லுங்க. சார், இன்னைக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சி டியூட்டி போட்டுட்டாங்க. அதனால காலையில என்னால எக்ஸாம் எழுத முடியல. இட்ஸ் ஓகே மயில, அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஒரு வேளை எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க சுச்சுவேஷன் எழுத முடியாம போயிடுச்சு, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சார், நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்ப நான் அந்த எக்ஸாமை எழுதலாமா சார்? என்ன விளையாடுறீங்களா? அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா எக்ஸாம் நடத்த முடியும்? இங்க பாருங்க மயில், இங்க படிக்க வரவங்க யாரும் வேலை வெட்டி இல்லாதவங்க கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு பார்ட் டைமா தான் இந்த சென்டருக்கு வராங்க. அவங்களா லீவ் போட்டு வந்து எக்ஸாம் எழுதல. நீங்களும் அதே மாதிரி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து எக்ஸாமை எழுதிருக்கணும்.
நான் கேட்டு பார்த்தேன் சார், ஆனா எனக்கு டைம் கிடைக்கல. அந்த டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டு நான் நேரா இங்க தான் சார் வரேன். இப்ப மட்டும் எனக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதி கொடுப்பீங்களா சார்? நீங்க கேக்குறது உங்களுக்கு நியாயமா இருக்கா மயிலு? இது பிரைவேட்டா நடத்துற எக்ஸாமா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே டைம்ல தான் நடத்த முடியும். உங்க இஷ்டத்துக்கு எப்ப வேணாலும் வைக்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு இந்த பெர்மிஷனை கொடுத்தா நாளைக்கு இதே அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க கன்வீனியன்ட் டைம்ல வந்து எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் பாசிபிள். எனக்கு என்னமோ அவங்க பொய் சொல்லி டிராமா பண்றாங்கன்னு தோணுது சார். இந்த எக்ஸாமுக்கு இவங்க சரியா ப்ரிப்பேர் ஆகல. சோ பக்காவா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. காலையிலேயே மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு போயிட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நல்லா படிச்சுட்டு வந்து இப்ப எக்ஸாம் எழுதணுங்கிறாங்க. சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் எந்த எண்ணமும் இல்ல சார். இந்த எக்ஸாமுக்காக நான் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சார். இத வச்சுதான் நான் ஐபிஎஸ்க்கு எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்னு என்ன செக் பண்ணிக்க முடியும் சார். நீங்க காலையில கொடுத்த அந்த கொஸ்டின் பேப்பர் கூட எனக்கு கொடுக்க வேணாம் சார். நீங்க வேற ஏதாவது கொஸ்டின் பேப்பர் கூட கொடுங்க, நான் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கேன் சார். சார், நான் இத ஸ்பெஷல் சலுகையெல்லாம் கேட்கல, ஒரு ரெக்வெஸ்டா தான் சார் கேக்குறேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் உனக்கு மட்டும் எக்ஸாம் வைக்கிறது சரியா இருக்காது. நீ கிளம்பலாம். அடுத்த தடவையாவது எந்த காரணமும் சொல்லாம எக்ஸாம் எழுத பாரு. கொஞ்சம் நில்லுங்க மயிலு. நீங்க இவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதால ஒரு ஸ்பெஷல் கேஸா கன்சிடர் பண்ணி உங்களை எக்ஸாம் எழுத நாங்க பெர்மிஷன் கொடுக்கறோம். தேங்க்ஸ் சார். இந்தாங்க, போய் எழுதுங்க. தேங்க் யூ so much சார். ஹாலுக்கு போங்க. ஓகே சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? காரணம் இருக்கு சார். இவங்க கான்ஸ்டபிளா வேலை செய்யறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறோங்கிற கெத்த அப்பப்ப இங்க காட்டுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதால தனக்கு எல்லாம் தெரியுங்கிற நினைப்பு வேற. சோ அகாடமி மூலமா என்ன நடந்தாலும் அதை அலட்சியமா தான் டீல் பண்ணுவாங்க. இந்த கேம்புக்கு நான் வரணுமா, இந்த எக்ஸாமை நான் எழுதணுமான்னு ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த எக்ஸாமை கூட முதல்ல கேர்லெஸ்ஸா விட்டுருப்பாங்க. இதோடைய வேல்யூ யாரோ சொல்லிதான் இங்க ஓடி வந்திருக்காங்க. So I want to teach her a lesson. நான் முதல்ல வேற ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதை கொடுத்தா நிறைய பேர் தேர மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். அதனாலதான் இங்க வேற பேப்பர் மாத்திட்டேன். இப்ப அவங்களுக்கு நான் முதல்ல ரெடி பண்ண கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்திருக்கேன். இவங்க எப்படி அதை அட்டென்ட் பண்றாங்கன்னு பாக்குறேன். நல்ல வேலை செஞ்சீங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். முடிச்சிட்டேன். அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். உங்க லெவல் என்னங்கிறது இதுல தெரிஞ்சிருமா? இல்ல கிளம்புங்க. சார், என்னோட ரிசல்ட் எப்ப சார் வரும்? வர்றப்ப சொல்றோம். என் ரெக்வெஸ்டை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அவ்வளவு பேசினாங்கல்ல, என்னதான் எழுதிருக்காங்கன்னு பாப்போம் சார். என்னாச்சு சார்? சார், நாம அவங்களை என்னமோ நினைச்சோம் சார். ஆனா நிஜமாவே அவங்க ரொம்ப பிரில்லியன்ட் சார். இத்தனை பேப்பர் கரெக்ட் பண்ணதுல இதுதான் சார் டாப். நீங்க கொடுத்த கஷ்டமான பேப்பரை ஈஸியா ஊதி தள்ளிட்டாங்க சார்.
மயிலு சார் மயிலு நான் மத்தவங்களுக்கு கொடுத்ததை விட உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின் பேப்பர் தான் கொடுத்தேன். பட் எல்லா கொஸ்டினுக்கும் பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. நிஜமாதான் சொல்றீங்களா ஆமா சார்? மயிலு, டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற திமிர்ல தான் இப்படி லேட்டா வந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் நான் உங்ககிட்ட ரூடா பேசினேன். மயிலு, நான் நினைச்சதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த வேலை மேல வச்சிருக்கிற சின்சியாரிட்டியும் நம்பிக்கையும் உங்க திறமையையும் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேலை நீங்க ஐபிஎஸ் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிடுங்க. மை அட்வான்ஸ் விஷஸ் டு யூ. தேங்க்யூ so much சார். தேங்க்யூ so much. நான் வரேன் சார். சார் ஈவினிங் 4 மணிக்கு தானே சார்? நான் ஷார்ப்பா வந்துருவேன். நீங்க லொகேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிடுங்க சார். வெற்றி 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 டேய் நில்லுடா வெற்றி டேய் ஆட்டோ ஆட்டோ எங்கம்மா போடும்? அந்த கார் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அந்த காரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த கார்ல என் புள்ள போயிட்டு இருக்கான். சரிங்கம்மா. என் புள்ள சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிட்டான்ப்பா. அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும். கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. கவலைப்படாதீங்கம்மா, காரை பிடிச்சிடலாம். இந்தப்பா. சரிங்க. இது மயிலு வீடாச்சே. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? கீழ் வீட்டுல இருக்கானா மாடி வீட்டுல இருக்கானான்னு தெரியலையே. வெற்றி வெற்றி என்ன இது? அம்மா குரல் மாதிரி இருக்கு. அவங்க எப்படி இங்க வந்தாங்க? வெற்றி வெற்றி அம்மா வெற்றி வெற்றி எப்படிடா இருக்க? ஏண்டா இப்படி அழைச்சு போயிட்ட? உன்னை அரெஸ்ட் பண்ண வீடுடா இது. நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் விசாரம் நல்லா இருக்கட்டுமா? நீ எப்படி இங்க வந்த? நான் இங்கதான் இருக்கேன்னு அப்பா போட்டு கொடுத்துட்டாரா? இல்லடா, வர வழியில நீ கார்ல போறத பாத்துட்டு தான் உன் பின்னாலேயே நான் வந்தேன். எதுக்குமா? நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் வெற்றி இப்படி பேசுற? நான் ஏதோ ஒரு கோபத்துல உன்னை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தையை புடிச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கே வராம இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. நானும் பெரியவன் ஆயிட்டம்மா. எனக்கும் மான ரோஷம்லாம் இருக்கு. பெத்தவங்க கிட்ட என்னடா மான ரோஷம் பாக்குற? இவ்ளோ ரோஷம் இருக்கிறவன் உன்னை அரெஸ்ட் பண்ணவ வீட்டுக்கு நீ வந்திருக்கவே கூடாதுடா. அதெல்லாம் பாத்திருந்தா நீ செஞ்ச காரியத்துக்கு நாங்க உன் பக்கமே வந்திருக்க மாட்டோமேடா. நான் ஒண்ணும் உங்களை வர சொல்லலையே. டேய்,
நான் உன்னை பெத்தவடா. அடிச்சாலும் திட்டினாலும் நீ தானடா எனக்கு எல்லாமே. நீ இல்லாம அந்த வீடு நரகொண்டா, என் வாழ்க்கைய நரகொண்டா. நீ ஜெயில இருந்தப்போ நீ இல்லாம வீட்ல இருக்க முடியலேன்னு நான் எத்தனை தடவை புலம்பி அழுதுருக்கேன் தெரியுமா? அதையெல்லாம் நினைச்சு பார்த்து நீ வீட்டுக்கு திரும்பி வந்துருவன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன்டா. இப்ப வரைக்கும் அது நடக்கவே இல்ல. நீ என்ன பத்தி நினைச்ச மாதிரி கூட எனக்கு தெரியலடா. டேய், ஒரு போன் பண்ணி நான் எப்படி இருக்கேன்னு விசாரிச்சியாடா? ஏண்டா அது கூட உனக்கு தோணாம போச்சு? அப்படி நாங்க என்னடா தப்பு பண்ணிட்டோம்? பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கும் திட்டத்துக்கும் பத்தி உங்களுக்கு உரிமையே இல்லையா? அதுக்காக காலம் முழுக்க எங்களை வெறுத்துக்கிட்டே இருப்பியா? உன் வாழ்க்கையில இருந்து பெத்தவங்களை தூக்கி போட்டுருவியாடா? வெற்றி, உனக்கு எங்க மேல கோபமும் வருத்தமும் இருந்தாலும் நாங்க உன்னை நினைக்காத நாளே இல்லடா. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு எங்க 2 பேர் மனசும் அடிச்சுக்குதுடா. போன்லயாவது உன்கிட்ட பேசலான்னு பார்த்தா பழைய நம்பரே நீ மாத்திட்ட. நீ எங்க இருக்கேன்னு தெரியாம உன்கிட்ட போன்ல கூட பேச முடியாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன்டா. யார் கூடப்பா பேசிட்டு